ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து எதுக்கு நான் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அப்பத்தா வீட்டுக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூமெண்ட்ஸ், அங்கே இருக்க தோப்பு, எங்கள் அப்பத்தா எல்லாத்தையும் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த தோப்பு வந்து ஒரு பெரிய தோப்பு. இந்த தோப்பில் வந்து நிறையா தென்னங்கண்டு, பனைமரம், இந்த மாதிரி நிறைய செடிகள், மரங்கள்லாம் இருக்குது. இந்த தோப்பில் வந்து ஒரு கிணறு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உள்ள ஆழம் வந்து ரொம்ப ஆழம். இந்த கிணறுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன மீன், பெரிய மீன், நிறையா மீன்லாம் இருக்குது. எனக்கு வந்து மீன் பிடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி வந்து மீன் பிடிக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் வந்து இங்கே தூண்டில் இல்லை, அதனால் எங்களால் மீன் பிடிக்க முடியல. கண்டிப்பாக நாங்கள் அடுத்த தடவை போகும்போது உங்களுக்கு நாங்கள் மீன் பிடிச்சா அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு காட்டுறேன். இவ்வளோ பெரிய தோப்புக்குள்ளே ஒரு சின்ன வீட்டில் தான் எங்கள் அப்பத்தா இருக்காங்க. இந்த தோப்பில் வந்து நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். ஆனால் எங்களால் நடக்கவே முடியல. ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணி என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன். நல்லா ஒரு எவ்வளோ தான் வெயில் அடித்தாலும் உள்ளே வந்து அந்த ஹீட்னஸ்ஸே தெரில. தோப்புக்குள்ளே நல்லா குளுன்னு நல்லா ஒரு மாதிரி நேச்சுரலாக ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நிறையா தேங்காய்லாம் சுற்றி இருந்ததை நாங்கள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டோம். டக்குன்னு வந்து ஒரு மயில் பார்த்தேன். நான் மயில் பார்த்துட்டு அதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு நான் அதை கேப்சர் பண்ணிட்டேன். இந்த பூ பார்த்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பூ தான் தாத்தா பூ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நாங்கள் முதல்ல சின்ன வயசில் தாத்தான்னு சொல்லி விளையாடுவோம். அதே மாதிரி எங்கள் தாத்தா சொன்னாங்க, இந்த தோப்பில் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு முன்னாடியே வந்து மயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மயிலும் வந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது தென்னங்கண்டு தான். இந்த பெரிய தோப்பில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய தென்னங்கண்டு இருந்துச்சு. நாங்கள் ஒரு தென்னங்கண்டு மட்டும் எங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறோம். எனக்கு வந்து தென்னங்கண்டு வளர்க்குறது இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பனைமரம். இது வந்து ஒரு சின்ன பனைமரம். இந்த பனைமரத்தை பார்த்தோன்னே எங்கள் டேடி இதை பற்றி நிறையா ஹிஸ்ட்ரிஸ்லாம் சொன்னார். நான் இந்த தடவை வந்து கொஞ்சம் வீடியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஷூட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன் இம்ப்ரூவ் பண்ணாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பனை மரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து தென்னங்கண்டு தான். வந்து எங்கள் தோப்பில் மட்டும் நடக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான் சொல்ல போகிறேன். பனை மரமும் தேங்காய் கண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. நாங்கள் தான் அவங்கள 2 பேர்த்தையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்காது உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு. இப்போ வந்து எங்கள் தாத்தா வந்து தேங்காய் பூ வந்து வெட்டிகிட்ருக்காங்க. அது வந்து வெளியே வந்து அந்த ஷெல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை வெட்டி உள்ளே வந்து தேங்காய் மாதிரி இருக்கும். அதை உடச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேங்காய் பூ தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தேங்காய் பூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது. அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம கையால் உடைச்சாலே அது அப்படியே பிஞ்சிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் எங்கள் அம்மா எப்படி உடைக்கிறாங்கன்னு. எங்கள் அம்மா ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க ரியாக்ஷனை. சூப்பராக இருக்குது போல், எங்கள் அம்மா செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மறக்காமல் இந்த தேங்காய் பூ நீங்கள் உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் வந்து மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி எவ்வளோ தேங்காய் வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ நாங்கள் கலெக்ட் பண்ணி வந்துட்டோம். எங்கள் வீட்டோட செல்லக்குட்டி வந்து தேங்காய் பூவை சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீங்களே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ரசித்து அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு மாம்பழம் பிளான்ட் இருந்துச்சு. எங்கள் அப்பத்தாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. ஆனாலும் வந்து அவங்க வயசானாலும் அவங்க ஸ்ட்ரென்த்தெல்லாம் கம்மியாகலை. இப்போ நம்ம ஒரு ஷாப்பிங் போனால் கூட கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தோன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க அந்த வயசுலேயுமே காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி பாய்ச்சி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி, இது வந்து 10 ஏக்கர் நிலம் அந்த தோப்பு. அவ்வளோ க்ளீன் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்து மக்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்குது. அவங்க அப்போயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டனால தான் இவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. இப்போ எங்கள் அப்பத்தாவோட ஹவுஸ் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஒரு லக்ஸூரியஸான ஹவுஸ். இது வரைக்கும் இந்த மாதிரி ஹவுஸை நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் நான் பார்க்குறேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பரான கிராண்டான பெரிய டிவி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். காய்ஸ், நான் வந்து சீரியஸாக காமெடி தான் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த வீடு எவ்வளோ சின்னதாக. இது வந்து ஓட்டு வீடு தான். ஒரு சின்ன டிவி, அப்புறம் உள்ளே வந்து ஒரு ரூம் தான் இருக்கும். இந்த ரூமில் தான் வந்து மளிகை சாமான்,
அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 2 சாமி ஃபோட்டோ, பீரோ, அதுக்குள்ளே தான் ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒரு சின்ன வீட்டில் வந்து அவங்க வாழக்கூடிய அவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. நம்மளுக்கெலாம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆளுக்கே ஒரு ரூம் வேணும்னு கேட்குறோம். ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம், ஒரு டைனிங் ஹால் இத்தனை இருக்கும்போது இத்தினூண்டு வீட்டில் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ பல்பு இருக்கும், எவ்வளோ எல்இடி லைட் இருக்கும். ஆனால் இந்த வீட்டுக்கு மொத்தமாகவே ஒரு சின்னூண்டு பல்பு தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து மார்னிங் டைமில் வந்து உங்களுக்கு லைட் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து அந்த மேலே ஷெட்டில் வந்து ஒரு சின்ன கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ வெயில் பட்டால் வந்து அந்த வெயில் உள்ளே வரணுன்றதுக்காக அப்போவே இவ்வளோ நல்லா வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, எங்கள் அப்பத்தாவோட செல்ல நாய் தான் பார்க்க போகிறீங்க. எங்கள் அப்பத்தாவோட நாய் தான். இதோட பேர் வந்து பப்பு. என் தங்கக்குட்டி எங்கள் நாய் கூட எப்படி விளையாண்டுட்ருக்குன்னு பாருங்கள். அந்த நாயை பார்த்தோன்னே என் தக்ஷனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இதுதான் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண தேங்காய், அப்புறம் தென்னங்கண்டு. இது வந்து பிரம்மாண்டமான கிச்சன் பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கிறது வந்து விறகடுப்பு தான், கேஸ் அடுப்பு கூட கிடையாது. விறகடுப்பு பற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக தான் ஆகும் அட்லீஸ்ட். அதே மாதிரி இது வேகமாக அணைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும் மளிகை ஜாமான்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு, குட்டி குட்டியாக பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வீட்டிலலாம் எவ்வளோ பாத்திரம் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் பாத்திரம் தான் இருக்குது எங்கள் அப்பத்தா வீட்டில். மோஸ்ட்லி எங்கள் அப்பத்தா வந்து ஒரு 5 தட்டு, ஒரு 4 கிண்ணம், ஒரு 2 ஸ்பூன் அவ்வளோதான் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க மாதிரி நிறையா பாத்திரம்லாம் எங்கள் அப்பத்தா வீட்டில் இல்லை. அடுத்து வந்து தேங்காய் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் அப்பத்தா. ஹாய் காய்ஸ், ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள், ஹாய் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தேங்காய் ரொட்டி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் ரொட்டி பண்ணுறதுக்கு தேங்காவை முதல்ல இந்த மாதிரி கீறி எடுத்துக்கணும். நல்லா பொடிசாக அந்த மாதிரி எங்கள் அப்பத்தா பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அமௌண்ட் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து தேங்காய் கொட்டிக்கிட்டு, அப்புறம் மைதாவை கொட்டுங்க. லைக் இதில் தான் வந்து இது வந்து மைதாவில் பண்ணுற தேங்காய் ரொட்டி. ஸோ இது வந்து நாங்கள் எப்போ வந்தாலும் எங்கள் அப்பத்தா இதை எங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதோட சம்பல்னு சொல்லிட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சி கொடுப்பாங்க. பச்சையாக தேங்காய், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அது செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து வந்து இந்த சோடா போடுவாங்க. இந்த மைதாவோட கொஞ்சம் சோடா சேர்த்துட்டு, அடுத்து இன்னும் கொஞ்சம் எங்கள் அப்பத்தாவுக்கு வந்து பத்தாதுன்னு சொல்லி ஃபீல் ஆனோன்னே இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து உப்பு போடுவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா தண்ணியில் பிசைஞ்சு வந்து வச்சுருவாங்க. இப்போ நைட்டு நாங்கள் சாப்பிட போகிறோன்னா நாங்கள் ஒரு 4 o'clock போல் பிசைஞ்சு வச்சுருவோம். அப்போ தான் வந்து அந்த சோடா உப்புக்கு அது நல்லா புஷ்ஷுன்னு சப்பாத்தி போடும்போது சாஃப்டாக வரும். அது ஊறி இருந்தால் தான் எப்பயுமே வந்து ஒரு சப்பாத்தியோ ரொட்டியோ எதுனாலும் வந்து சாஃப்டாக வரும். ஐம் வெரி சாரி காய்ஸ். ஏன்னா வந்து அடுத்து சம்பல் பண்ணாங்க. நான் சொன்னேன்ல சம்பல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு. அது பண்ணும்போது எங்கள் அப்பத்தா வீடியோ எடுக்க கூப்பிடுங்க அப்பத்தான்னு சொல்லியிருந்தேன். அவங்க மறந்துட்டாங்க. சாரி காய்ஸ். அடுத்து நான் வரும்போது கண்டிப்பாக அந்த சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து கேட்டு வீடியோ எடுத்து கேப்சர் பண்ணி போடுறேன். அதே மாதிரி இப்போ இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் vlog வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து எடிட்டிங்கில் ஏதாவது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அது கொஞ்சம் எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு இன்னும் நல்லா ஏதாவது இதோட நல்லா vlog எடுத்து போடலான்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நேச்சுரல் திங்ஸ், பிளான்ஸ், ட்ரீஸ்லாம் பிடிக்குமோ ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பர்பிள் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ.